Hello students, last class working stress method. So அதில் உள்ள RCC section எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ் லிமிட் ஸ்டேட் மெத்தட் LSM, அந்த லிமிட் ஸ்டேட் மெத்தடில் எப்படி ஒரு RCC செக்ஷனை வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கலி ஒரு RC பெண்டிங் மெம்பர் ஒரு பீம் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த பீமில் வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப், அதோட வித் வந்து B, ஓவரால் டெப்த் வந்து கேபிட்டல் D, அண்ட் நம்ம எஃபெக்டிவ் டெப்த் இது வந்து லாஸ்ட் கிளாஸே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ எஃபெக்டிவ் டெப்த்னா என்ன, ஓவரால் டெப்த்தில் இந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு கீழே இது கரோஷன் ஆகக்கூடாதுன்றதுக்காகவும் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் ப்ரொவைட் பண்ணக்கூடிய காங்கிரீட் கவர், அதோட எஃபெக்டிவ் கவரை சப்ராக்ட் பண்ணால் வர்றது தான் வந்து எஃபெக்டிவ் டெப்த் ஸ்மால் d. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து லாஸ்ட் டைம் நம்ம X அப்படின்னு பார்த்துருந்தோம் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில். இதில் வந்து அல்டிமேட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வர்றதால XU அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ லிமிட் ஸ்டேட் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா சரி உங்களுக்கு ஸ்டீலோட ஏரியா வந்து டைரெக்டாக ASTன்னு எடுத்திருப்பாங்க. இதே ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் என்ன பண்ணியிருந்தோம், மாடுலர் ரேஷியோ மட்டுமே பண்ணி M/ASTன்னு எடுத்திருந்தாங்க. பட் லிமிட் ஸ்டேட் மெத்தடில் ஸ்டீலை வந்து ஸ்டீலாகவே எடுத்துக்கிறோம், காங்கிரீட்டை வந்து காங்கிரீட்டாகவே எடுத்துக்கிறோம். ஈக்குவலன்ட் காங்கிரீட் செக்ஷனை நம்ம கன்வெர்ட் பண்ணுறது இல்லை. ஸோ உங்களோட பீமோடைய செக்ஷன் B into overall depth D. நெக்ஸ்ட்டு காங்கிரீட்டோடைய ஸ்டீலோடைய ஏரியா AST. ஸோ இதுதான் ஒரு பீமோடைய செக்ஷன். இதில் கம்ப்ரெஷன் ஜோனோட ஹைட் வந்து XU. இதுதான் வந்து டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ். ஸோ லாஸ்ட் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் டயக்ராம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ ஸ்ட்ரெயின் டயக்ராம் என்ன அப்படின்னா, காங்கிரீட்டில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெயின் வேல்யூ, நெக்ஸ்ட் ஸ்டீலில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெயின் வேல்யூ. ஸோ அல்டிமேட் வேல்யூ, ஸோ காங்கிரீட்டில் வந்து அல்டிமேட் ஸ்ட்ரெயின் அலோடு வந்து 0.0035, நெக்ஸ்ட் ஸ்டீலில் அல்டிமேட் ஸ்ட்ரெயின் அலோடு வந்து 0.002 ப்ளஸ் 0.87 FY டிவைடட் பை யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல். ஸோ இதில் 0.002 இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் விஸ் ஸ்ட்ரெயின் வேரியேஷனில் டயக்ராம் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இல்லையா, பிஹேவியர் ஆஃப் RC மெம்பர் இன் பெண்டிங், இது பார்த்துருந்தோம். ஸோ இதில் 0.002 இந்த ஸ்ட்ரெயின் வேல்யூ வரைக்கும் பெண்டிங் மெம்பரோட பிஹேவியர் வந்து பேரபோலா, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அந்த வேரியேஷனுக்காக தான் இந்த 0.002 கொடுத்துருக்கோம். ஸோ 0ல் ஆரம்பித்து ஸ்ட்ரெயின் வேல்யூ 0.002 வரும்போது அது வரைக்கும் பேரபோலாவாக இருக்கும் அந்த கர்வு. ஸோ 0.002க்கு அப்புறம் 0.0035, ஸோ ஸ்ட்ரெயின் வேல்யூ வர வரைக்கும் அந்த கர்வ் என்ன ஆகிடும்னா ஸ்ட்ரெயிட் லைனாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதே கர்வை தான் வந்து ஸ்ட்ரெஸ் பிளாக் அப்படியாக வரைஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ஸ்ட்ரெயின் டயக்ராம், இது வந்து ஸ்ட்ரெஸ் டயக்ராம். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் டயக்ராமில் 0.045 FCK. ஸோ இது எப்படி வந்தது அப்படின்றத தனி வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ரெஸ் பிளாக்கில் வரக்கூடிய டோட்டல் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து ஆவரேஜ் வந்து 0.36 FCK B into XU, இதுதான் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். ஸோ உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு இந்த இடத்துல வந்து 0.45 FCK இருக்குது. இதில் ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ் எடுத்து ஸோ டோட்டல் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் எவ்வளோ ஆக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 0.36 FCK B into XU, இதுதான் உங்களுடைய கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். ஸோ இந்த ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, டாப் எட்ஜில் இருந்து 0.42 XU அப்படின்ற பொசிஷனில் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இந்த 0.45 FCK, இந்த 0.36 FCK, இந்த 0.42 XU, இந்த வேல்யூலாம் எப்படி வந்ததுன்றதை நான் தனி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டீலுடைய ஸ்ட்ரெஸ் லாஸ்ட் இதில் என்ன பண்ணியிருந்தோம்னா FT/Mன்னு போட்டிருந்தோம், FST டிவைடட் பை Mன்னு பண்ணியிருந்தோம். அதாவது ஈக்குவலண்ட் காங்கிரீட் செக்ஷனில் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் டைரெக்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டீலில் ஆக்ட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை தான் அப்படி எடுத்துப்பாங்க. ஸ்டீலுடைய ஈல்டு ஸ்ட்ரென்த்து, அதாவது நீங்கள் மெட்டீரியல் டெஸ்டிங் லேபில், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் லேப் ஒரு மெட்டீரியல் டெஸ்டிங் லேபில் வந்து ஒரு மைல்டு ஸ்டீல் ராடை வந்து யூனிவர்சல் டெஸ்டிங் மிஷினில் வச்சு டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து ஈல்டு ஸ்ட்ரென்த்து, அல்டிமேட் ஸ்ட்ரென்த், பிரேக்கிங் ஸ்ட்ரென்த் 3 பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ அதில் ஈல்டு ஸ்ட்ரென்த்தில் 0.87 டைம்ஸ், அதாவது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து 1.15. ஸோ FY டிவைடட் பை 1.15 போட்டோம் அப்படின்னா 0.87 FY வரும்.
ஸோ ஸ்டீலுக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 1.15 எடுத்திருக்காங்க. காங்கிரீட்டுக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எவ்வளோனா அந்த பெண்டிங் மெம்பர் கேரக்டரிஸ்டிக்ஸ் கர்வில் வந்து பார்த்தீங்கன்னா 0.67 F5 போட்டிருப்பீங்க டிவைடட் பை 1.5. ஸோ இந்த வேல்யூ தான் இந்த 0.45 FCK. இந்த 0.67 இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் கர்வில் அந்த டயக்ராம் பிஹேவியர் ஆஃப் பெண்டிங் மெம்பர் கர்வில் வந்து பார்த்தீங்கன்னா 0.67 FCKன்னு பார்த்துருப்பீங்க. அதில் 1.5 டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து 0.45 FCKவாக வந்திருக்கு. ஸோ இந்த 67 FCK எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் கன்வர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது தனி வீடியோவில் நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு பீமுடைய விட்த் வந்து B, எஃபெக்டிவ் டெப்த்து D, ஏரியா ஆஃப் ஸ்டீல் AST, டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து XU. ஸ்ட்ரெயின் டயக்ராமில் அல்டிமேட் ஸ்ட்ரெயின் இன் காங்கிரீட் வந்து 0.0035, அல்டிமேட் ஸ்ட்ரெயின் இன் ஸ்டீல் வந்து 0.002 + 0.87 F5 டிவைட் பை யங்ஸ் மாடுலஸ். இந்த 0.002 எதுக்காக கொடுத்துருக்கோன்னா ஒரு பெண்டிங் மெம்பர் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வரையும் போது 0.002 ஸ்ட்ரெயின் வரைக்கும் காங்கிரீட் வந்து பேரபோலிக் வேரியேஷன் கொடுக்கும். 0.002லேருந்து 0.0035 வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். ஸோ இதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்கேன். ஸோ இதுதான் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் பிளாக். இந்த ஸ்ட்ரெஸ் பிளாக்கில் வந்து அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் வந்து 0.67 FCK, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 1.5 டிவைட் பண்ணிங்கன்னா 0.45 FCK. நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ரெஸ் பிளாக்கில் ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ் எடுத்து கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 0.36 FCK B × XU. இதுதான் உங்களுடைய கம்ப்ரசிவ் ஃபோர்ஸாக இருக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் பிளாக் டோட்டல் ஆவரேஜ் எடுத்தோம் அப்படின்னா. அது எந்த இடத்துல ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 0.42 XU இந்த பொசிஷனில் தான் ஆக்ட் ஆகும். ஸோ உங்களுடைய 0.67 FCK, 0.42 XU, 0.36 FCK இதெல்லாம் வந்து தனி வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டீலுக்கு வந்து பார்த்தோம்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 1.15. ஸோ இதை கன்வெர்ட் பண்ணும்போது 0.87 F5 வரும். ஸோ இந்த ஈல்டு ஸ்ட்ரென்த்து அதில் 0.87 டைம்ஸ் தான் வந்து ஸ்டீல் எடுத்துக்கக்கூடிய அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ உங்களுடைய பீம் கிராஸ் செக்ஷன் அதோட ஸ்ட்ரெயின் டயக்ராம் அண்ட் ஸ்ட்ரெஸ் டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டயக்ராமை பேஸ் பண்ணி ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? ஆக்சுவல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ், கிரிட்டிக்கல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ், நெக்ஸ்ட் வந்து மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த ஃபார்முலாஸ் லிமிட் ஸ்டேட் மெத்தடில் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா XU = 0.87 FY AST டிவைட் பை 0.36 FCK B. ஸோ இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி XU கண்டுபிடிச்சிக்கலாம். XU மேக்ஸ் வேணும் அப்படின்னா ஒவ்வொரு ஈல்டு ஸ்ட்ரென்த்துக்கும் XU மேக்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை இந்த டேபிளில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. இது உங்களோட IS கோட் புக்கில் இருக்குது. அண்ட் இந்த வேல்யூஸ் எப்படி வந்தது அப்படின்றதுக்கான டெரிவேஷன் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கப்புறம். நெக்ஸ்ட் MU லிமிட்டிங் மூமெண்ட். ஸோ ஒரு பீம் வந்து மேக்ஸிமம் தாங்கக்கூடிய லோடு கொடுக்கல, நம்மளாக எடுக்கணும் அப்படின்னும் போது இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம வந்து லிமிட்டிங் மூமெண்ட் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதை வந்து QBD² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் Qன்றது என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதுதான் உங்களுடைய அல்டிமேட் ஃபார்முலா. ஸோ ஒரு பீமுடைய மேக்ஸிமம் மூமெண்ட் ரெசிஸ்டிங் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கிறது இந்த ஃபார்முலா தான். ஸோ இந்த ஃபார்முலாவை வந்து டென்சைல் ஃபோர்ஸை பயன்படுத்தி கண்டுபிடிக்கக்கூடிய மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலாவிலேருந்து இது டிரைவ் பண்ணுது. இந்த QBD² வந்து கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸை பயன்படுத்தி கண்டுபிடிக்கக்கூடிய மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலாவிலேருந்து எடுத்தது. ஸோ மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க ரெண்டு ஃபார்முலா சொல்லியிருந்தேன் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்லேயே. ஒன்று வந்து கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் இன்ட்டு லிவர் ஆர்ம், இன்னொன்று வந்து டென்சைல் ஃபோர்ஸ் இன்ட்டு லிவர் ஆர்ம். ஸோ கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் இன்ட்டு லிவர் ஆர்ம் போட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா QBD² வரும். நெக்ஸ்ட் டென்சைல் ஃபோர்ஸ் இன்ட்டு லிவர் ஆர்ம் போட்டோம் அப்படின்னா ஒரு ஃபார்முலா கிடைக்கும். அதிலேருந்து டிரைவ் பண்ணது தான் இந்த ஃபார்முலா. ஸோ MU = 0.87 FY AST D 1 - FY AST by FCK BD. நெக்ஸ்ட் ஸோ ஆக்சுவல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ், கிரிட்டிக்கல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ், லிவர் ஆர்ம் அண்ட் மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதை எப்படி டிரைவ் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் மூமெண்ட் ஏரியா மெத்தடில் வந்து ஆக்சுவல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் கண்டுபிடிச்சிருப்போம். லிமிட் ஸ்டேட் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் அண்ட் டென்சைல் ஃபோர்ஸ் இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி ஆக்சுவல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் என்ன? 0.36 FCK B × XU இல்லையா? நெக்ஸ்ட் டென்சைல் ஃபோர்ஸ் என்ன? ஸ்ட்ரெஸ் வந்து 0.87 FY, ஏரியா வந்து AST. ஸோ ஃபோர்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா 0.87 FY AST. ஸோ கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் டென்சைல் ஃபோர்ஸ் என்ன கண்டுபிடிச்சிட்டோம்.
லிவர் ஆர்ம்ன்றது என்னது? கம்ப்ரசிவ் ஃபோர்ஸுக்கும் டென்சைல் ஃபோர்ஸுக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டாப் மோஸ்ட் லெவல்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எஃபெக்டிவ் டெப்த்து. ஸோ ஒரு பீமோடைய எஃபெக்டிவ் டெப்த்து தான் மேக்ஸிமம் கம்ப்ரசிவ் ஃபைபர்லேருந்து மேக்ஸிமம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய ஜோன். ஸோ இது இடையில டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் டி எஃபெக்டிவ் டெப்த்து. ஸோ இந்த கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் வந்து 0.42 XUன்ற பொசிஷனில் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஸ்மால் டி மைனஸ் 0.42 XU. இதை போட்டிங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுதான் உங்களுடைய லிவர் ஆர்ம். ஸோ லிவர் ஆர்ம்ன்றது என்னது? கம்ப்ரசிவ் ஃபோர்ஸுக்கும் டென்சைல் ஃபோர்ஸுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ டாப் மோஸ்ட் பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ஸ்மால் டி. கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் டாப்லேருந்து எங்கே ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 0.42 XU. ஸோ கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ்லேருந்து டென்சைல் ஃபோர்ஸுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் டி மைனஸ் 0.42 XU. இது ரெண்டையும் கழிச்சோம்னா தான் இது ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ உங்கள் லிவர் ஆர்ம் வந்து டி மைனஸ் 0.42 XU. ஸோ ஆக்சுவல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் கண்டுபிடிக்க கம்ப்ரசிவ் ஃபோர்ஸை வந்து டென்சைல் ஃபோர்ஸோட ஈக்குவேட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா XU = 0.87 FOAST டிவைடட் பை 0.36 FCKB. ஸோ இந்த ஃபார்முலாவை தான் வந்து நான் இங்கே கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் கிரிட்டிக்கல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ். ஸோ ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் பார்த்த மாதிரியே சிமிலர் ட்ரையாங்கிள் ரூல் தான். இந்த ட்ரையாங்கிளையும் வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் ரூல் படி ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ இந்த பார்ட்டோடைய டெப்த் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் டியில் XU சப்ராக்ட் பண்ணோம்னா ஸோ அந்த வேல்யூ தான் இந்த இடம். ஸோ டி மைனஸ் XU மேக்ஸ் டிவைடட் பை இந்த ட்ரையாங்கிளுடைய ஹைட் வந்து XU மேக்ஸ். ஸோ எதுக்காக மேக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் XU, கிரிட்டிக்கல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து மேக்ஸிமம் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ். அதாவது நியூட்ரல் ஆக்சிஸ் டெப்த் வந்து எப்போ மேக்ஸிமமாக இருக்குமோ அதுதான் வந்து லிமிட்டிங் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ். ஸோ அந்த XU ஆக்சுவல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸில் மேக்ஸிமம் அப்படின்னு போட்டிருக்கேன். இது XU மேக்ஸ் இல்லை XU லிம் எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ டி மைனஸ் XUன்றது இந்த ட்ரையாங்கிளோட டெப்த்து, XU மேக்ஸ்ன்றது டாப் ட்ரையாங்கிளோட டெப்த்து. ஸோ இதில் டெப்த் ரேஷியோ போட்டிருக்கோம். ஈக்குவல் டு என்ன பண்ணியிருந்தோம்? பேஸ் ரேஷியோ ஈக்குவேட் பண்ணோம் இல்லையா? ஸோ பாட்டம் ட்ரையாங்கிளில் ஃபஸ்ட்டு எடுத்துருந்தோம் ஹைட் ரேஷியோவில். ஸோ பாட்டம் ட்ரையாங்கிளோடைய பேஸ் எவ்வளவு? 0.002. இந்த 0.87 FY டிவைடட் பை யங்ஸ் மாடுலஸை வந்து ஸ்ட்ரெயின் இன் ஸ்டீல்னு போட்டிருக்கேன். ஸோ எப்சிலான் ST. நெக்ஸ்ட் டாப்பில் உள்ள ட்ரையாங்கிளுடைய பேஸ் வேல்யூ எவ்வளவு? 0.0035. ஸோ இந்த ரேஷியோவில் பாட்டம் ட்ரையாங்கிளுடைய பேஸ் 0.002 ப்ளஸ் எப்சிலான் ST. நெக்ஸ்ட் டாப் ட்ரையாங்கிளுடைய பேஸ் 0.0035. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா உங்களுடைய XU மேக்ஸ் பை டி இந்த ரேஷியோ வந்து 0.0035 டிவைடட் பை 0.0055 ப்ளஸ் எப்சிலான் STன்னு இருக்கும். இந்த எப்சிலான் STன்றது 0.87 FY டிவைடட் பை யங்ஸ் மாடுலஸ் சொல்லியிருந்தோம். ஸோ யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா 2 × 10⁵ Nm². ஸோ 2 × 10⁵ MPa. இதுதான் வந்து ஸ்டீலுடைய யங்ஸ் மாடுலஸ். ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா XU மேக்ஸ் பை டி வேல்யூ வந்து பியூர்லி டிபெண்ட் ஆன் FY ஸ்டீலுடைய ஈல்டு ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு ஈல்டு ஸ்ட்ரென்த்துக்கும் XU மேக்ஸ் பை டி வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.53, 0.48, 0.46. அதாவது FE 250 ஸ்டீலாக இருந்தால் 0.53, FE 415 ஸ்டீலாக இருந்தால் 0.48, FE 500 ஸ்டீலாக இருந்தால் 0.46. ஸோ இப்படி தான் வந்து XU மேக்ஸ் பை டி கண்டுபிடிப்போம். அதாவது கிரிட்டிக்கல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ். நெக்ஸ்ட் ஃபைனல் ஆன்சர் மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது. மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தேன்? கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் இன்டூ லிவர் ஆர்ம், அப்படி இல்லைனா டென்சைல் ஃபோர்ஸ் இன்டூ லிவர் ஆர்ம். கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் 0.36 FCK B into XU. நெக்ஸ்ட் லிவர் ஆர்ம் D minus 0.42 XU. ஸோ இதுதான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு BD ஸ்கொயர்ன்ற டேர்ம் தனியாக வந்துட்டு மிச்ச பார்ட்லாம் ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். ஸோ அந்த வேல்யூ தான் வந்து Q. ஸோ அது எப்படி வந்ததுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஸோ இந்த QBD ஸ்கொயர்ன்றது இந்த ஃபார்முலா இருந்து தான் டிரைவ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டென்சில் ஃபோர்ஸ் இன்ட்டு லிவர் ஆர்ம். டென்சில் ஃபோர்ஸ்ன்றது 0.87 FY AST. லிவர் ஆர்ம் வந்து D minus 0.42 XU. ஸோ இதில் இருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஏ காமனாக வெளியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவாக டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு டெரிவேஷனும் எப்படி வந்ததுன்றதை ஒவ்வொன்றும் தனித்தனி வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதாவது இந்த வேல்யூஸ் எப்படி வந்தது ப்ளஸ் எம்ஆர் அந்த ஃபார்முலாவிலேருந்து எப்படி இந்த ரெண்டு ஃபார்முலாவை கன்வெர்ட் ஆச்சு அப்படின்றத தனி வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் டைம் சொல்லியிருந்த மாதிரியே டைப்ஸ் ஆஃப் செக்ஷன்ஸ், பேலன்ஸ்டு செக்ஷன், அண்டர் இன்ஃபோர்ஸ்டு செக்ஷன், ஓவர் இன்ஃபோர்ஸ்டு செக்ஷன், இது மூணுமே இந்த மெத்தட்லேயும் உண்டு. பேலன்ஸ்டு செக்ஷனாக இருந்தால் இந்த ரெண்டு ஃபார்முலாவில் எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் சொன்ன அதே ப்ரொசீஜர் தான். பேலன்ஸ்டு செக்ஷனாக இருந்ததுன்னா கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் இன்ட்டு லிவர் ஆர்மும் யூஸ் பண்ணலாம், டென்சைல் ஃபோர்ஸ் இன்ட்டு லிவர் ஆர்மும் யூஸ் பண்ணலாம். ஒரே வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். இதே அண்டர் இன்ஃபோர்ஸ்டு செக்ஷனாக இருந்தால், அண்டர் இன்ஃபோர்ஸ் செக்ஷன்னா என்ன சொல்லியிருந்தேன், ஸ்டீல் வந்து ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் டென்சைல் ஸ்ட்ரெஸ் ரீச் ஆகிடும். ஸோ அப்படி இருக்கும்போது டென்சைல் ஃபோர்ஸ் இன்ட்டு லிவர் ஆர்ம் இந்த ஃபார்முலாவை மட்டும் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அண்டர் இன்ஃபோர்ஸ்டு செக்ஷனுக்கு டென்சைல் ஃபோர்ஸ் இன்ட்டு லிவர் ஆர்ம் ஃபார்முலா மட்டும் தான் பயன்படுத்தணும். நெக்ஸ்ட் ஓவர் இன்ஃபோர்ஸ்டு செக்ஷனாக இருந்தால் என்ன பண்ண சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு வந்து காங்கிரீட் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸை ரீச் ஆயிரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ என்னாகும், கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் இன்ட்டு லிவர் ஆர்ம் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் வந்து மவுண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அண்டு லிமிஸ்டேட் மெத்தடில் ஒன்று என்னென்னா, ஓவர் இன்ஃபோர்ஸ்டு செக்ஷன் டிசைன் வந்து நாட் அலவுட். ஸோ ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் நம்ம 3 செக்ஷன்ஸ் பார்த்தோம். பேலன்ஸ்ட், அண்டர் இன்ஃபோர்ஸ்ட், ஓவர் இன்ஃபோர்ஸ்ட் 3 செக்ஷன் பார்த்தோம். லிமிஸ்டேட் மெத்தட்லேயும் சேம் பேலன்ஸ்ட், அண்டர் இன்ஃபோர்ஸ்ட் அண்ட் ஓவர் இன்ஃபோர்ஸ்ட் செக்ஷன்ஸ் உண்டு. இதில் பேலன்ஸ் செக்ஷன் டிசைனும் அண்டர் இன்ஃபோர்ஸ்ட் செக்ஷன் டிசைனும் அலவுட், பட் ஓவர் இன்ஃபோர்ஸ்ட் செக்ஷன் டிசைன் நாட் அலவுட். ரீசன் என்ன அப்படின்னா, ஓவர் இன்ஃபோர்ஸ்டு செக்ஷன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன ஆகுது, காங்கிரீட் தான் மேக்ஸிமம் ஃபோர்ஸ் ரீச் ஆகுது. அதனால் என்ன ஆகும்னு சொன்னேன், காங்கிரீட் வந்து பிரிட்டில் மெட்டீரியல். ஸோ உடனே நொறுங்கி கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ உள்ளே யாராக இருந்தாங்க அப்படின்னா எஸ்கேப் ஆக கூட கொஞ்சம் நேரம் கூட டைம் கிடைக்காது. ஸோ அந்த ரீசன்னால் பிரிட்டில் ஃபெயிலியர் வந்து எடுத்துக்கிறது இல்லை. டக்டைல் ஃபெயிலியர், அதாவது அண்டர் இன்ஃபோர்ஸ்டு செக்ஷனாக இருந்ததுன்னா ஸ்டீல் தான் ஃபஸ்ட்டு ஃபெயில் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து நீண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்து அது உடையும். ஸோ அந்த டக்டைல் ஃபெயிலியரை மட்டும் தான் நம்ம பர்மிட் பண்ணுறோம். பேலன்ஸ்டு செக்ஷனில் வந்து போத் ஸ்டீல் அண்ட் காங்கிரீட் ஒரே டைமில் ஸ்ட்ரெஸ் அட்டைன் ஆகிறதால நமக்கு வந்து ஃபெயிலியர் வந்து சேஃபர் கண்டிஷனில் தான் இருக்கும். ஸோ பேலன்ஸ்ட் அண்ட் அண்டர் இன்ஃபோர்ஸ்ட் மட்டும் தான் அலவுட். இதே வந்து ஓவர் இன்ஃபோர்ஸ் செக்ஷன் அலவுட் கிடையாது. ஸோ அந்த ரீசன்னால் மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து டென்சைல் ஃபோர்ஸை பயன்படுத்தி யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா வச்சு தான் லிமிஸ்டேட் மெத்தடில் ஃபுல் எல்லா மெம்பர் டிசைனும் வந்து டிசைன் பண்ணுவாங்க.